இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ் சிவகார்த்திகேயனுடைய 24வது படம். இந்த படத்துடைய டைரக்டர் குட் நைட் படத்துடைய டைரக்டரான விநாயக் அப்படின்றவர் தான் பண்றாரு. அண்ட் இந்த படத்துடைய புரொடக்ஷன சிவகார்த்திகேயன் புரொடக்ஷன் கம்பெனியே புரொடக்ஷன் பண்ண போறாங்கன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. வெற்றிமாறன் அடுத்து வாடிவாசல் அப்படின்ற படத்த பண்ண போறாரு சூர்யாவுடைய நடிப்புல. அதுக்கப்புறமா அவர் பண்ணக்கூடிய திரைப்படம் வடச்சென்னை பார்ட் 2 அண்ட் இந்த படத்துல தனுஷ் தான் லீடா நடிக்க போறாரு. அதுக்கப்புறமா ஜூனியர் என்டிஆருடைய நடிப்புல ஒரு படம் பண்ணணுன்ற மாரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஜெயிலர் பார்ட் 2 இந்த திரைப்படத்துல சிவராஜ்குமார் நடிக்கிறேன்ற அப்டேட்ட நம்ம ஏற்கனவே குடுத்திருந்தோம். பட் ஒரு சில உடல்நிலை காரணமா அவரால எந்த படத்திலுமே நடிக்க முடியல. ஆனா, இப்ப அவருடைய உடல்நிலை தேறி வந்துடுச்சு. அதன் காரணமா அவரு ஜெயிலர் பார்ட் 2 படத்துக்காக 14 நாள் டேட்ஸ் குடுத்திருக்காரு. கூடிய விரைவில இந்த படத்துடைய ஷூட்டிங்க ஸ்டார்ட் பண்ண போறாங்க. சிக்கந்தர் இந்த திரைப்படத்துக்காக பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு சல்மான் கான். அண்ட் இந்த திரைப்படத்துடைய ரிலீஸ மார்ச் 30ஆம் தேதி பிளான் பண்ணியிருக்காங்க. ரவி மோகன் ரீசென்ட் டைம்ஸ்ல அவருடைய லைனப்ஸ பத்தி சொல்லியிருக்காரு. அடுத்து அவருடைய ரிலீஸ்க்கு ரெடியா இருக்க திரைப்படம் ஜீனி. வேல்ஸ் புரொடக்ஷனோடைய புரொடக்ஷன்ல இந்த படம் ரெடியா இருக்கு. இந்த படத்துடைய ரிலீஸ கூடிய விரைவில அனௌன்ஸ் பண்ண போறாங்களாம். பராசக்தியில ஜெயம் ரவியோடைய ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஆஃப் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. அண்ட் அடுத்த ஷெட்யூல் ஆஃப் ஷூட்டிங் ஸ்ரீலங்கால நடக்க போகுதுன்றது சொல்லியிருக்காரு. அண்ட் அவருடைய கராத்தே பாபு திரைப்படம். இந்த படத்துடைய ஷூட்டிங் பயங்கர விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. மார்ச்ல, ஏப்ரல்ல இந்த படத்துடைய ஷூட்டிங் முடிய போகுதுன்றதையும் சொல்லியிருக்காரு. பிரதீப் ரங்கநாதன் அடுத்து லைக் அப்படின்ற படம் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இந்த படமும் டிராகன் மாதிரி பயங்கர டிஃபரெண்டான ஒரு கான்செப்டோட இருக்குன்ற டாக்ஸும் இருக்கு. தனுஷோடைய லைனப்ஸ்ல இருந்த திரைப்படம் இளையராஜா அவருடைய பயோபிக். இந்த படம் என்ன ஆச்சு அப்படின்ற ஏகப்பட்ட டவுட்ஸ் இருந்தது. நான் இப்ப என்ன சொல்றேன்னா, பழைய புரொடக்ஷன் கம்பெனி இந்த படத்திலிருந்து வெளியே போயிட்டாங்க. புது புரொடக்ஷன் கம்பெனி உள்ள வந்திருக்காங்க. இந்த படத்த அருண் மாதேஸ்வரன் தான் டைரக்ட் பண்ண போறாரு. அண்ட் இந்த படத்துடைய கூடிய விரைவில அஃபிஷியல் அனௌன்ஸ்மென்ட் வரப்போகுது. எந்த புரொடக்ஷன் கம்பெனி பண்ண போறாங்க